கோடை விடுமுறை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை காரணமாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பக்தர்களின் கூட்டம் அலைமோதியது. முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து தரிசனம் செய்வது வழக்கம். கோடை விடுமுறையை தொடர்ந்து பக்தர்கள் கூட்டம் அதிகரித்தவாறு உள்ளது. இன்று ஞாயிறு விடுமுறையை ஒட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கோயிலுக்கு வந்துள்ளனர். அதிகாலை 4 மணிக்கு கோயில் நடை திறக்கப்பட்டு சாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டன. அதன்பின் கடற்கரையில் புனித நீராடிய பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்து வருகின்றனர். அவர்கள் சுமார் 4 மணி நேரம் வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்யும் நிலை உள்ளது. கோடை விடுமுறையை ஒட்டி கன்னியாகுமரியில் கூடிய ஏராளமான சுற்றுலா பயணிகள் சூரிய உதயத்தை காண முடியாமல் ஏமாற்றம் அடைந்தனர். வார இறுதி மற்றும் கோடை விடுமுறையை ஒட்டி பிரபல சுற்றுலா தலமான கன்னியாகுமரி முக்கடல் சங்கமத்திற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் சென்றனர். அதிகாலையில் சூரிய உதயத்தை பார்க்க கடற்கரையில் அமைக்கப்பட்டிருந்த கேலரியில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். ஆனால் மேகமூட்டம் காரணமாக சூரிய உதயம் தெளிவாக தெரியவில்லை. இதனால் ஆர்வத்துடன் சென்ற சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்தனர். இருப்பினும் கடல் அலையில் கால் நனைத்தும் காந்தி மண்டபம், பகவதி அம்மன் கோயில் உள்ளிட்டவற்றை கண்டுகளித்தும் சுற்றுலா பயணிகள் ஆறுதல் அடைந்தனர். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. आपने जो है राजस्थान में एक रैली में कांग्रेस के मैनिफेस्टो पर एक डायरेक्ट अटैक किया। आपने ये तक कहा कि इनका एक स्कीम है जिससे कि ये वेल्थ डिस्ट्रीब्यूट करना चाहते हैं, ये पता लगाना चाहते हैं किसके पास कितनी जमा पूंजी है, किसके पास कितना पैसा है, किसके पास कितना सोना है, सिल्वर है, चांदी है, और उसको वो मुसलमानों में और घुसपैठियों में बांट देना चाहते हैं। क्या ये थ्रेट इतना रियल है?